வெல்கம் டு நவடேஸ் கிச்சன். ஒரு ஸ்பெஷல் பிரியாணி பண்ண போறோம். பிரான் வச்சு பிரியாணி பண்ணிக்கலாம். பிரான் பிரியாணி. ஓகேவா? நம்ம குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பிரான் பிரியாணி பண்ணுறதுக்கு நான் 2 டம்ளர் பாசுமதி அரிசி எடுத்திருக்கேன். இது 500 கிராம் வரும். 2 வாட்டி கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அடுத்து குக்கரில் 2 டீஸ்பூன் நெய், 4 டீஸ்பூன் ஆயில் சேர்த்தி பட்டை, கிராம்பு, கடல்பாசி, ஏலக்காய், நட்சத்திர சோம்பு, அன்னாச்சி மொக்கு கூடவே கொஞ்சம் முந்திரியும் சேர்த்தி நல்லா பொரிய விடுங்க. இது கூடவே நான் 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். இதையும் கூடவே சேர்த்தி நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கும் போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, வதங்கட்டும். அடுத்து ஒரு மிக்சியில் 10 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 1 பட்டை, 3 ஏலக்காய், 2 வரமிளகாய், 4 கிராம்பு, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, புதினா தழை சேர்த்தி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. வதங்கிட்டு இருக்கிற வெங்காயத்து கூட தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்தி நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் பொன்னிறமாக ஆனதும் அரை டீஸ்பூன் வரமிளகாய் சேர்த்தி நல்லா வதக்கி விடுங்க. அப்போ தான் பிரியாணி நல்ல கலர் கொடுக்கும். பிரியாணி தலை முதல்ல சேர்த்த மறந்தாச்சு, இது கூடவே சேர்த்திக்கலாம். இப்போ மிக்சியில் அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் இது கூடவே சேர்த்தி நல்ல பச்சை வாசம் போக வதக்கி விடுங்க. வதங்கிட்டு இருக்கிற மசாலா கூடவே 1 தக்காளி பொடியாக நறுக்குனது சேர்த்தி ஓரளவுக்கு வதக்குனா போதும். அடுத்து 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தி எல்லாமே பச்சை வாசம் போக நல்லா வதங்கி விட்டு இந்த மாதிரி கிரேவி பக்குவம் வர வரைக்கும் வதக்கணும். நம்ம சேர்த்த எல்லாமே நல்ல கலர் மாதிரி எந்த அளவு வந்திருக்கு பாருங்க. இந்த சமயத்துல பிரியாணிக்கு தேவையான மசாலா எல்லாம் சேர்த்திக்கலாம். அரை டீஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் வரமிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்தி எல்லாமே கூட்டாகிற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. அடுத்து நான் 3/4 கிலோ பிரானை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இதையே இது கூடவே சேர்த்தி நல்லா வதக்கி விடணும். பிரான் ஓரளவுக்கு மசாலா கூட நல்லா வதங்கினது கூடவே 1 கைப்பிடி அளவு புதினா, 1 கைப்பிடி அளவு மல்லித்தலை சேர்த்தி நல்லா வதக்கி விட்டுட்டு நான் 1 கப் சின்ன கப்பில் 1 கப் தயிர் எடுத்திருக்கேன். இதையும் இது கூடவே சேர்த்தி நல்லா வதக்கி விடுங்க. நம்ம சேர்த்துன மசாலா கூட பிரான் ஒரு அளவுக்கு வெந்ததி பிரான்லேயே தண்ணி விடும். இது கூடவே சேர்ந்து பிரானும் மசாலாவோட நல்லா வேக ஆரம்பிக்கும். இப்போ 3/4 பதம் பிரான் வெந்ததி நம்ம எடுத்து வச்சிருந்த பாசுமதி அரிசியை இது கூடவே சேர்த்தி மேலாப்புல நல்லா பரட்டி விடணும். இப்போ பிரான் 3/4 வாசி வெந்ததி நம்ம எடுத்து வச்சிருந்த பிரியாணி அரிசியும் இது கூடவே சேர்த்தி 2 நிமிஷம் மேலாப்புல நல்லா கலந்து விடுங்க. 2 டம்ளர் பிரியாணி அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி சேர்த்தி மறுபடியும் கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். மறுபடியும் ஒரு வாட்டி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வேக விடுங்க. 5 நிமிஷம் கழிச்சு குக்கர் மூடி திறந்து பாருங்க. மேலாப்பில் அரிசி மேலே பொங்கி வந்திருக்கும். இப்போ அடுப்பை சிம் பண்ணிட்டு ஒரு தோசை பேன் மேலே குக்கரை மூடி போட்டு மறுபடியும் நல்லா வேக விடுங்க. இப்போ பாருங்களேன், பிரியாணி நல்லா பூ மாதிரி பொல பொலன்னு வெந்திருக்குது. மேலாப்பில் கொஞ்சமாக நெய் சேர்த்தி கலரி விட்டு இறக்குனா அருமையான பிரான் பிரியாணி ரெடி. தயிர் பச்சடி எடுத்து கொஞ்சம் வச்சு சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்துட்டு சொல்லிட்டு எப்படி இருக்கு. இருக்கு, நல்லா இருக்கு. திருப்பி இந்த மாதிரி ஒரு தயிர் பச்சடி போட்டு இன்னைக்கு செஞ்ச பிரான் பிரியாணி செம சூப்பரா அட்டகாசமா இருக்குது. நீங்களே இதே மாதிரி ஜாலியா சிம்பிளா பிரான் பிரியாணி செய்யுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டன்.